மக்களே தயவுசெய்து தள்ளி விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வீரப்பூர் பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு மன்னர், ஆகவே தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய சன்னதியில் இப்போ இருக்கும். இது வந்து பெரியக்கா கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய பயணத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுவேன். தயவு செய்து பாருங்கள். சோறு போடுற பக்கம் போயிருக்காங்க. யாரு இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க பெரியக்கா சன்னதின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கிடா வெட்டுற இடத்துல காட்டுறேன், பாருங்கள். அடி 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 சரி. கட்டுங்க பாடி நல்லா தெரியுதா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறத எடுத்து அனுப்பிச்சு விட்டு. மக்களை இதுதாங்க கிடா வெட்டுற இடம். கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான். என்ன நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு இந்த இடத்துக்கு போகிறவங்க வந்தவங்களுக்கு தெரியும். இதை சுற்றி தான் வந்து இங்கே தான் வந்து கிடா வெட்டுவோம். இங்கே தான் வந்து எல்லாம் கிடா வெட்டி இங்கே தான் வந்து சமைச்சு சாப்பிடுவோன்னு வச்சிங்களே. மக்களை இதுதான் படுகளம். பொன்னர் சங்கர் வந்து மன்னராக வாழ்ந்த காலத்தில் வந்து இங்கே தான் வந்து போர் நடந்திருக்கு. அந்த போர் நடந்திருக்கு, இன்னமும் அந்த ரத்த கட்டிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்தால், இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், அதெல்லாம் தெய்வ ரீதியானது. நம்ம வந்து எதையுமே வந்து கற்பனைன்னு சொல்ல முடியாது, பொய்யுன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்குறவங்க பார்க்கணும், முன்னோர்கள் சொன்னதை நம்பலாம். பட் இங்கே தான் போர் நடந்திருக்குதுங்க. ஸோ இங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்து வண்டி நிறுத்தினோம். சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற மூலிமா பொன்னர் சங்கர் அவங்களுடைய இடத்துக்கு இன்னும் தெரியாதவங்க வருவாங்க, வந்து இதையும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் மக்களே. ஓகே, அவ்வளோதான். சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதா வேலை. படுகளத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புறதா வேலை. மேக்ஸிமம் நான் நிறைய வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால் என்னால் சரியாக எடுக்க முடியல. இதுக்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல.